வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல ரொம்ப ஈஸியா சட்னி செஞ்சிடக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு 1/4 கப், சின்ன வெங்காயம் ஒரு 15 பல், 3 பெரிய சைஸ் தக்காளி, 1 கேரட் பொடுசா நறுக்கியிருக்கேன், 10 பீன்ஸ் பொடுசா நறுக்கியிருக்கேன். இதெல்லாம நீங்க உருளைக்கிழங்கு, இன்னும் சௌச்சௌ வேற காய்களும் எடுத்துக்கலாம், இல்ல காய் போடாமையும் செய்யலாம். ஆனா வெங்காயமும் தக்காளியும் நீங்க அதுக்கு தகுந்த அளவு நம்ம சேர்த்துக்கணும். சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன். இந்த சாம்பார் பொடிக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நம்மளோட சேனலில் இருக்குது. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், 3 வரமிளகா, கொத்தமல்லி கொஞ்சம், கடலெண்ணெய். இந்த பாசி பருப்பையும் துவரம் பருப்பையும் ஒரு 2 முறை நல்லா கழுவிட்டு இந்த குக்கரில் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட சின்ன வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலையில் கொஞ்சத்தை இதில் சேர்க்குறேன். இப்போ இது கூட நமக்கு சாம்பார் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ இந்த குக்கரை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டு நம்ம இறக்கி வைக்கலாம். வெயிட் போட்டுடுறேன். குக்கர் ப்ரெஷர் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்க, காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்து ஒன்றா இருக்குது. இப்போ இந்த தாளிப்பு கரண்டியில் நான் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு வெடிக்குது. இப்போ இதில் அந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இது சாம்பாரோட சேர்த்துடலாம். இப்போ இந்த தாளிப்பை இதில் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை நிப்பாட்டிடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவுறேன். இன்ஸ்டன்ட் டிஃபன் சாம்பார் இங்கே நம்ம ரொம்ப சுலபமாக தயார் பண்ணியாச்சு. இந்த சாம்பார் வந்து இப்போ சட்டுன்னு யாரோ விருந்தினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதை இன்றைக்கி நான் சாமையரிசி பொங்கல் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சாமையரிசி பொங்கலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பாருங்கள். நீங்களும் இந்த டிஃபன் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.